கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடுதாங்க. மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படுறதுதான் திருவோணம் பண்டிகை. கேரள மாநிலம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு வரலாறு கதை உண்டு. என்ன அப்படின்னா, முன்னொரு காலங்களில் மன்னராட்சி நடந்துட்டு இருந்த அப்போ கேரள மாநிலத்தை மகாபலி சக்கரவர்த்தி அந்த கேரள மாநிலத்தையே ஒரு நல்ல ஒரு ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்போ அவரோட பதவிக்காகவும் ஒரு தன்னோட மக்களுக்காகவும் ஒரு யாகம் செய்கிறார். அவர் ஒரு அரக்க குணம் கொண்டவர். ஆனா நல்ல குணமும் அவருக்கு சார்ந்து இருந்தது. அப்படி யாகம் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த இருக்கிற எல்லா மக்களுக்கும் சாப்பாடு உணவு வகைகள் எல்லாம் போட்டு அவங்களுக்கு தேவையான ஏதாவது தானமா கேட்டா எதை கேட்டாலும் அவரு வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் குணம் கொண்டதுதான் மகாபலி சக்கரவர்த்தி. சரி, அப்போ மகாபலி சக்கரவர்த்தியை சோதிக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள ஏக பரம்பொருள் ஐயா நாராயணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வாமன அவதாரம் எடுத்து ஒரு சின்ன பையனை போல எனக்கும் ஒரு 3 அடி மண் தானமாக கொடுக்க வேண்டும் என்று வரமாக கேட்பார். சரி, அப்போ மகாபலி பாப்பாரு, இது ஒரு சின்ன பையன் தானே, ஒரு 3 அடி மண்ணு தானே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி 3 அடி மண்ணை நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு. சரி, அப்போ அப்படி இருக்கும் போது அவருக்கு மேல உள்ள ஒரு அதிகாரி என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்திருக்கிறது கடவுள் என்பதை பார்த்து சொல்லுவாங்க, இது கடவுள், நீங்க கொஞ்சம் யாக முடியும் தருவாயில் இந்த தானத்தை நீங்க செய்ய வேண்டாம், நிறுத்துங்கள் என்று சொல்லுவாங்க. சரி, அப்ப அதையும் மீறி மகாபலி சக்கரவர்த்தி 3 அடி மண்ணு தானே எடுத்துட்டு போட்டுன்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த சிறுவனாக இருந்த அந்த கடவுள் வளர்ந்து பெரிய ஒரு உருவமாக மாறி இந்த பூமியை ஓரடியாகவும் இந்த ஆகாயத்தை ஓரடியாகவும் அளந்து 3வது அடிக்கு இடம் எங்கடா இருக்குது என்று மகாபலியை பார்த்து கேட்கும் பொழுதுதான் மகாபலி உணர்கிறான், வந்தது சிறுவன் அல்ல கடவுள் என்பதை. சரி, அதுக்கப்புறம் கடவுளை வணங்கி எனக்கு 3வது அடிக்கு என்னோட தலையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்கும் போது பாதத்தை தூக்கி மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து ஒரே அமுக்கு பூமியில் பாதாள 7வது உலகமாக இருக்கிற பாதாள லோகத்துக்கு அனுப்பிடுவார். சரி, அப்போ மகாபலி சக்கரவர்த்தி இறைவனை நோக்கி ஒரு வரம் கேட்பார், என்னதான் இருந்தாலும் என்னை வேண்டி வணங்கி கொண்டிருக்கின்ற இந்த மக்களை எல்லாம் நான் அந்த பாதாள லோகத்திலிருந்து இந்த பூலோகத்தில் வாழும் மக்களை ஆண்டுக்கு ஒரு முறையாவது பார்க்கிறதுக்கு அனுமதி தர வேண்டும் என்று வரமாக கேட்பார். சரி, அப்ப அந்த கேட்ட உடனே கடவுள் அந்த வரத்தை கொடுத்துருவார். அந்த நாளை தான் இன்னைக்கு நம்ம திருவோணம் பண்டிகையாக கேரளா மாநிலம் முழுவதும் மகாபலி சக்கரவர்த்தி வரவேற்கும் விதமாக ஊரு நாடு அந்த தெருக்கள் வீடுகள் தோறும் பூக்கள்னால கோலமிட்டு அந்த விளக்கு பூஜை வழிபாடுகள் எல்லாம் செய்து அதாவது மகாபலி சக்கரவர்த்தி தன்னோட எல்லாரோட வீடுகளுக்கும் வருவது போல நினைத்து விருந்து உபசரிப்புகள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அது 64 வகையான கூட்டு குழம்புகள் எல்லாம் வைத்து இனிப்பு வகைகள் கார வகைகள் எல்லாம் பயங்கர சிறப்பான ஒரு சமையல்கள் எல்லாம் செய்து எல்லா மக்களுக்கும், அதாவது ஜாதி மத வேறுபாடு பாகுபாடு எதுவுமே இன்றி சமத்துவ உணர்வோடு எல்லாரும் ஒரு ஜாலியான ஒரு செலிப்ரேட்டா கொண்டாடுவாங்க. அதாவது கேரள மாநிலத்துல திருவோணம் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லா மக்களுக்குள்ளயும் ஒரு சமத்துவ உணர்வு உருவாயிடுச்சு. சரி சரி, அதுதான் திருவோணம் பண்டிகைக்கான விதம். நம்ம இந்த இடத்துல நாம ஒரு சில விஷயங்களை உணர்ந்து தெரிஞ்சு கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல வாழுற எந்த ஒரு சின்னவனையும் இவன் சின்னவன் தான் நினைச்சது கூடாது, அவனை விட சின்னவனா போயிருவோம். அதாவது ஒண்ணு கேட்டு ஒண்ணுக்கு நிரப்பு, ஒண்ணு கேட்டு ஒண்ணு நிரப்பாக வாழ வேண்டும் என்று இறைவன் சொல்லுவார். அது போலதான் பெரியவங்க சொல்றதையும் சின்னவங்க கேட்கணும், சின்னவங்க சொல்றதையும் பெரியவங்க கேட்டு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து வாழ்க்கையில நல்ல ஒரு பல விஷயங்களை செய்யணும். அதே மாதிரி நம்ம இது கடவுள் எந்த ரூபத்துல நம்ம கிட்ட வருவாருங்கிறது அறியவும் முடியாது, ஆராயவும் முடியாது. எப்படியும் வரலாம். அதாவது அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்த எல்லாம் உள்ள ஏக பரம்பொருள் காற்று போல ஒரு மாயை போல நம்மள நிக்கலாம். அதனால கடவுளை நம்ம எப்படியும் பார்க்கலாம். அதனால நம்ம கடவுள் நமக்குள்ளதான் இருக்கிறாரு என்கிறத நம்ம உணர்ந்து பல விஷயங்களை நல்லதே செய்தால் நல்லதே நம்ம வாழ்க்கையில நடக்கும். தான தர்மங்கள் செய்திடுங்க, தலைத்து வாழ்வீர்கள் என்று இறைவன் நமக்கு சொல்லுறாரு. அது போல இந்த ஓணம் பண்டிகையெல்லாம் நடத்துற எல்லா மக்களுக்குள்ளயும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஓணம் கேரளா மாநிலத்துக்குள்ள நுழைஞ்சாச்சுனாலே அவ்வளவு பேருக்குள்ளயும் ஒரு சமத்துவ உணர்வு இருக்கும். எங்க போனாலும் நம்ம சாப்பிடலாம், அந்த உணர்வு அங்க வெளிப்படும். அன்பு பரிமாற்றம், உணவு பரிமாற்றம் மிக சிறப்பான ஒரு இது இந்த 10 நாட்கள் நடக்கும். ஓகே, திருவோணம் பண்டிகை கொண்டாடும் கேரளா மாநிலத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் திருநெல்வேலி மாவட்டம் பட்டாங்காடு விவசாய அணியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.